ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலே கோலும் தடியும் என்கிற இந்த சில நிமிட கர்த்தருடைய அனுதின தியானத்தில் உங்களை சந்திக்க கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல நேரத்திற்காக தேவனை துதிக்கிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 25வது வசனம். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஆம், இஸ்ரவேல் புத்திரரினுடைய நீண்டகால ஜெபத்திற்கு பதிலாக இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 400 வருடங்களுக்கு மேலான அடிமைத்தனங்கள் மாறும்படியாய் இஸ்ரவேல் புத்திரர் செபித்து 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 தேவனுடைய சமூகத்தை நோக்கி கதறிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய பெருமூச்சை கேட்ட ஆண்டவர் அவர்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்தாராம். இதை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஒரு நல்ல தேவன் உண்டு. நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிற ஒரு நல்ல தேவன் உண்டு. உங்கள் பெருமூச்சுகளை கவனிக்கிற ஒரு நல்ல தேவன் உண்டு. உங்கள் அங்கலாய்ப்புகளை கவனிக்கிற ஒரு நல்ல தேவன் உண்டு. அவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல விக்கினங்களையும் மாற்றி உங்கள் தலையை நிமிர பண்ணுவார், உங்களை வாழச் செய்வார். தேவன் உங்களை கண்ணோக்கினார், அவர் உங்கள் மேல் இரக்கமாயிருப்பார். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென்.